ப்ளஸ் ஆனால் பேசின உடனே இப்போ அவங்க சொன்னதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதே மாமா சொல்லியிருக்காங்கன்னா. பட் ஓகே. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? கடன் கொடுத்தாலோ கடன் வாங்கினாலோ அதெல்லாம் மறக்க மாட்டேன். ஜென்ரலி பேசுகிறப்போ சம்டைம் நான் இப்போ சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு மறந்துடுவேன். அது எப்பயாச்சும் ஒரு சில டைம் எனக்கு அது மாதிரி நடக்கும்னு சொல்ல வேணும், அவ்வளோதான். ஓ ஓகே ஓகே ராஜேஷ், ஓகே, டேக் கேர். தூக்கம் வந்தால் தாராளமாக தூங்குங்க. ஹெல்த் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஸோ டேக் கேர், நோ ப்ராப்ளம். சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு, சாப்பிட்ணும். எத்தனை பேர் பார்க்குறீங்க? 34 பேர் பார்த்தீங்கன்னா 64 லைக் வரணும்ல, ஏன் வரல சொல்லுங்கள். ஒரு லைக்கு தான் போடுறது. ஏன் பஸ் பேசவும் நினச்சேன். என்ன பண்ணுறீங்க? லைக் போடாதவங்க லைக் போடுங்க. ஹஸ்பண்டை சமைக்க சொல்லுங்க. ஹஸ்பண்ட் இப்போ சமைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. 11 பேர் பார்த்துன்னு இருக்கீங்க. ஓகே ஓகே பிரதர், ஓகே ஓகே. விக்னேஷ் பைத்தியம் வெளில போட மென்டல். ஆமாம், போயிட்டு வா டென்டல். தொடப்ப கட்ட டென்ஷன் பண்ணாத, மரியாதையாக போயிடுறான். ரொம்ப பொறுமையாக இருக்கேன் நான், இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கேன். நாங்கள் சன்சிங் சூப்பர் இதில் போயின்னு இருக்கோம், ஆஃபரில். மென்டல் டென்டலுங்களா? போடா டே, போடா போடா. அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், போட்டு போடா போடா. ஃபேக் ஐடி மாமனை. உனக்கே வெக்கம் இல்லை, எனக்கு என்ன போ. ஏன் வெக்கமானம் இல்லாமல் வருவீங்க? சி, அவன் சூடு சொன்னே கிடையாது. சூடு சொரணாண்டாக்கா வருவீங்களா? இந்த ஒரு கமநாட்டி ஜெட்டி பையன் போ. ஜெட்டி பையன் இல்லை, ஓடு. உங்கள் அம்மாட்ட கேள்றா புறம்போக்கு. அவங்களெல்லாம் ஜெட்டி பையன் ஓடு. கமெண்ட் போட சொன்னால் கமநாட்டிங்க கண்டமேனிக்கு போகிறோம். ஏம்மா வெனக்கால சூடு இவ்வளோ வாமிட் வச்சுருந்தா வேதா? மாமாவை காட்டினா எல்லாரும் போடுவாங்க. எவ்வளோ நேக்கல் உனக்கு? எவ்வளோ நேக்கல் உனக்கு? எவ்வளோ நேக்கல் பாரு. திட்டு டாடி. இப்போ கரண்ட் எடுத்துட்டு வந்து சூடு வை டாடி, அன்பு வாயிலையே. டாடிமா கரண்ட் எடுத்துன்னு வந்து சூடு வை. யாருக்கு? அன்புக்கு வை. அன்பு பண்பு பாசமாக இருப்பான்னு பார்த்தாக்கா இப்படி எல்லாம் ரேகிங் பண்ணின்னு இருக்கிற. சரியில்லை. கரெக்டாக சொன்னீங்க ராஜேஷ் பிரதர். அதில் என்ன தெரியுமா பிரச்சனை பிரதர்? எல்லாருக்குமே இப்போ ஒரு கிளுகிளுப்பாக இருக்குது, யூடியூப் முத கொண்டு சொல்கிறேன் எல்லாருக்குமே. அதனால தான் இந்த மாதிரி ஃபேக் ஐடிங்களை உள்ளே விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இல்லைன்னா அவங்க நினச்சா அந்த ஐடியெல்லாம் அப்படியே பிளாக் பண்ணி உள்ளால யாரெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஐடியா போயிடணும், அப்படியே ஹேக் ஆகிடணும். அவங்க லாகின் பண்ணி யூடியூப் பக்கமாக வரக்கூடாது. இனிமே வந்து அவங்க பேடு கமெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அவங்க ஊர் பேர், அட்ரஸ் பேர், தெரு பேர் போட்டாக்கா ரிப்ளை பண்ண, இல்லைன்னா பண்ணாத, பிளாக் பண்ணிவிடும். தைரியமான அவனா அந்த அட்ரஸ் போடு, ஃபோன் நம்பர் கொடு, நாளைக்கே பஸ் பிடிச்சி வரும். சைக்கிளில் கூட வரையா. வணக்கம். ரிப்போர்ட் இவங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அந்த நாய்ங்க ஒரு ஐடியிலே வருது பிரதர். போய் 10 ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு இது பண்ணி மலேசியாவில் ஒரு பொண்ணு இறந்து போச்சு. கமெண்ட் எல்லாம் பார்த்து போடுங்க. அவனுங்க எங்கம்மா இது பண்ணுவானுங்க? போய் தொலைவாங்க. மலேசியாவில் ஒரு பொண்ணு இறந்துடுச்சு தெரியுமா? இந்த மாதிரி